தூரநோக்கான சேவை பாராட்டப்படக்கூடிய ஒன்று. என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல இது நான் சொல்றதால கனவேருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம். கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் 2015ஆம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் கச்சேரிக்குள்ள போயிட்டார். ஆர்ப்பாட்டம் நடக்க போது வேலையில்லா பட்டதாரிகள் இப்போ அவர் எல்லாருமே ஒன்று கூடிட்டினா ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகையை தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரிகள் இன்றைய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை வழங்கியது அது செட்டுக்கு அங்காலேருந்து செய்ய சொல்லி இதிலிருந்து செய்திகள் என்று சொன்னால் நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்கிறேன். அந்த கடிதம் இருக்கா 2 பேர் போது அங்கோட வரையல. ஓகே சார், தந்தாரே அரேஞ்ச் பண்ணு. அது அரேஞ்ச் பண்ணி தாரே. ஓகே சார், ஓகே ஓகே. නැත්නම් ඔයගොල්ලෝ මම ගිනින්න දානවා උසාවි. ඒක මයිස්ලාත්තුමා බිමල් නියෝගිතයෙක් වාට කිව්වනේ පැහැදිලිව ඇහුවනේ. ඉන්දිවරින්ද ඕඩර් එකක් ගන්න උඹලා දුන්නේ. තාක්ෂණ අතරින් යන්න නේද? පොස්ට් එකෙන් යන්න ගිහලා ඕන තරම් වෙලා ඉන්න නෝ ප්‍රොබ්ලම්. යන්න. හරි. ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.